தினம் ஒரு தீபாவளி பலகாரம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தட்டை தான். என்னதான் விதவிதமான இனிப்பு வகைகள்லாம் செய்தாலும், முறுக்கும் தட்டையும் இல்லாம தீபாவளி இல்லன்னு தாங்க சொல்லணும். தட்டை நல்லா கிரிஸ்பியாவும், டேஸ்ட்டாவும், எண்ணெய் குடிக்காமலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற அளவுகளோட இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு 1 கிலோ பச்சை அரிசிய நல்லா கழுவிட்டு வெயில்ல காய வச்சு, மிஷின்ல குடுத்து மாவரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மிஷினில் அரைக்கிறதுனால 1, 2 கட்டி கட்டியாக இருக்கும். இதை நல்லா சலிச்சிட்டு பாதி மாவு பாதி மாவாக பிரிச்சுட்டு இதை வானொலியில் 2 முறையாக நல்லா வறுத்துக்கலாம். ரொம்பவும் தீ வைக்காமல் மிதமான தீயில் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கிலோ மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலையை அரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இதை மாவோடு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 50 எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை மாவோடு சேர்த்துக்கணும். வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை 1, 2 மிக்சியில் பொடி பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மாவில் சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாவு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தளர்வாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். மாவு நல்லா கட்டியாக இருக்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் நிறைய குடிக்காது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் வச்சு நம்ம தட்டைகளாக தட்டிக்கலாம். எந்த சைஸில் தட்டை வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். சப்பாத்தி அழுத்துகிற கல் இருந்தால் அது மேலே கூட வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். இதை சூடான எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயில் இருக்கிற கொதிப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வரும்போது இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி விதவிதமான தீபாவளி பலகாரங்கள்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி!